ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரோகிணிக்கு இன்னுமே நிறைய ரகசியம் இருக்குது. ரோகிணியை பற்றின ரகசியம் எல்லாமே, அதாவது நம்ம கிருஷ்ண பற்றின உண்மை வந்து நம்ம விஜயோட குடும்பத்துக்கு தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. எப்போவுமே நம்ம ரோகிணி வந்து அதாவது விஜயோட வீட்டில் ஒரு மகாராணி மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ராணி மாதிரி தான் எங்கள் விஜயா வந்து பார்த்துக்கிட்டாங்க. மீனாவை ரொம்பவே தரகுறைவாக பேசுகிறதுமா, ரோகிணியை தலைமலை தூக்கி வச்சு பேசுகிறதுமா இருந்தாங்க. இப்போது அது தலைகீழாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ரோகிணி முன்னாடி அதாவது அவங்க நிறைய பொய் சொல்லியிருந்தாங்களே, அந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க. இப்போ ரோகிணியை பற்றின மொத்த உண்மையும் தெரிஞ்ச பிறகு இப்போ வேலைக்காரி மாதிரி தான் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். இங்கே விஜயா இருந்துட்டு, ரோகிணி, இதுக்கப்புறமெல்லாம் உனக்கு ரூமை தேடியெல்லாம் காஃபி வராது. இதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவையோ அதை நீ தான் சமைச்சிக்கிட்டோம். மீனாவும் நீயும் ஒரே குடும்பத்திலேருந்து வந்தவங்க மாதிரி தான், 2 பேரும் பிச்சைக்கார குடும்பம் தானே. இங்கே பாரு, இதுக்கப்புறமெல்லாம் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஆர்டர் போட்டெல்லாம் இந்த வீட்டில் நீ சாப்பிடவே முடியாது. உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே சமைச்சிக்கோ, சரியா? சரி, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி நானா? ஆமாம், நீ தான் காஃபி போட்டு கொண்டு வரணும். என்ன பணக்காரி வீட்டு போகணுன்னு நினச்சிக்கிட்டியா? நீ ஏழை வீட்டு போகணுன்னு அதான் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சுல்ல. மீனா மாதிரி தானே நீயும். மீனா அந்த வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறாளோ அது எல்லாத்தையுமே நீயும் செய்யணும். மீனாக்கும் உனக்கும் ஒரே ஒரு சட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஜயா வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம் ரோகிணியை. ரோகிணிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அச்சோ, இப்படியெல்லாம் ஆண்டி நம்மளை நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பொய் மேலே போய் அடுக்கிக்கிட்டே போகணும். இப்போது மீனாவோட நிலைமைக்கு நம்மளும் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மீனாவுமே என்ன பண்ணுறீங்க ரோகிணி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஸ்ருதியுமே வராங்க. இங்கே ரோகிணி இருந்துட்டு, சமைச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியலிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஸ்ருதி இருந்துட்டு, என்ன ரோகிணி நீங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் தான் சமைக்கணுமா ஆண்டி, எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, எனக்கு என்ன தேவையோ நான் தான் சமைச்சிக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதிக்கு தாங்க முடியாமல் சிரிப்பு அப்படி சிரிக்கிறாங்க. உடனே எங்கள் ரோகிணி குறுகுறுன்னு பார்க்குறாங்க. எதுக்கு ஸ்ருதி இப்படி சிரிக்கிங்க? நீங்கள் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களை பார்த்தா எனக்கு எதுவும் மாதிரியும் தெரியல. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு மாதிரி இருந்தீங்க, இப்போது சமைக்கிற மாதிரி வந்துட்டிங்க. அதாவது விஜயா ஆண்டி கூட இருக்கிறப்ப ரொம்பவே ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக ஹாயாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ சோறு சமைக்கிறீங்க, எப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சிரிக்கிறாங்க. மீனாவுக்குமே ஸ்ருதி சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்குமே பயங்கரமாக சிரிப்பு வருது. ரோகிணி இருந்துட்டு, மீனா உங்களுக்கு என்ன இதில் சிரிப்பு வேண்டி கிடைக்கு, சைலண்டாக உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு, பொய் சொல்லுறதுனால தானே உங்களுக்கு இந்த நிலமை. எதுக்காக பொய் சொல்லணும்? பொய் சொன்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது, நிம்மதியாக சாப்பிட கூட முடியாது. இத்தனை வருஷமாக இந்த வீட்டவே பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ரோகிணி, உங்ககிட்ட நாங்கள் எல்லாருமே உஷாராக தான் இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சீதா வந்து வேலைக்கு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு வந்துடுறாங்க. இங்கே டிராஃபிக் போலீஸ் அதான் நம்ம சீதாவை லவ் பண்ணுறாங்களே அவங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க சீதாவை பார்த்து பேசுகிறதுக்கு. இங்கே எதுக்காக வரீங்க? இங்கே வந்து பேசுனா ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே யார் தப்பாக நினைக்க போகிறாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி வந்தேன். சரிங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு உடம்புக்கு என்ன முடியலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க வேலை டைமில் இப்படி வந்து இது பண்ணுறீங்க? நீங்கள் எப்போவுமே வேலையில் சின்சியராக இருப்பீங்களே, அப்புறம் எப்படி இங்கே வந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வேறு என்ன பண்ணுறது, வேலையை விட நீ முக்கியமாக போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. இங்கே சீதா இருந்துட்டு, இப்போல்லாம் வேண்டாங்க, நம்ம வேறு எப்பாச்சும் பேசலாம், ஃப்ரீயாக இருக்கிறப்ப பேசலாம், நீங்கள் இப்போ கிளம்புங்க, யாராச்சும் வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்ல, யார் வரப்போங்கிறாங்க, பேஷண்ட்டுக்கு தான் வரப்போகிறாங்க, அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற சீதா? உண்மையாகவே உன் கூட பேசாமல் என்னால் இருக்கவே முடியல, உனக்கும் எனக்கும் எப்போ தான் கல்யாணம் நடக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, நீயும் ஓகே சொல்லவும் மாட்டேங்கிற, அப்படி என்ன தான் நீ தெரிஞ்சுக்கணும்னு தெரியல, என்னுடைய கேரக்டர் எல்லாமே உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, எதுக்காக அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம
முத்து வந்து மீனாவை கூட்டிகிட்டு வராங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு நிறையவே தலைவலி, டேப்லெட் போட்டு கூட அவங்களுக்கு செட் ஆகலை. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு மீனாவை நம்ம முத்து வந்து கூட்டிகிட்டு வராங்க. இங்கே சீதாவும் அந்த டிராஃபிக் போலீஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே நுழைய இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து டிராஃபிக் போலீஸ் மட்டும் தெரியுறாங்க நம்ம முத்துவுக்கு. மீனா அங்கே பார், அன்னைக்கு தாத்தாவையும் பாட்டியும் எப்படி சித்திரவதை பண்ணான், பாட்டியே தள்ளி விட்டான்ல அந்த டிராஃபிக் போலீஸ், அவன் இங்கே தான் இருக்கான், அங்கே பார் நின்றுக்கிட்டு இருக்கான், அவனை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ ஒரு கோபமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்திருப்பாங்க, நீங்கள் எதுக்காக அவங்கள பார்த்து நீ டென்ஷன் ஆகுறீங்க, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைய இங்கே சீதாக்கிட்ட தான் டிராஃபிக் போலீஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுகிறது எல்லாமே எங்கள் முத்து காதுக்கும் விழுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சீக்கிரமாக போங்க, என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாராச்சும் தப்பாக நினைப்பாங்க, நம்ம லவ் மேட்டரெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் போங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே இங்கே நம்ம முத்து காதுக்கும் மீனா காதுக்கும் விழுந்துருது. மீனாவுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கு. மீனா, சீதா இந்த போலீஸை லவ் பண்ணுறாளா? எப்படி இவனை போயிட்டு சீதா லவ் பண்ணுறா? ஐயோ, இவன் எவ்வளோ பெரிய கெட்டவன், இவன் கூடலாம் சீதா ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியுமா? ஐயோ மீனா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க எனக்கு எப்படிங்க தெரியும், நானும் உங்கள் கூட தானே இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவள் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே ரொம்பவே அதிர்ச்சியோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம முத்துவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து இங்கே டிராஃபிக் போலீஸோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. ஏய், எதுக்காகடா சீதா கூட பேசிக்கிட்டு இருக்க, உன்னை கொன்னே போட்டுருவேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன், டேய் இதுக்கப்புறம் சீதா கூட பேசுகிற வேலை வச்சுக்கினேன் அவ்வளோதாண்டா உன்னை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. சீதா இருந்துட்டு, மாமா என்னாச்சு மாமா, விடுங்க அவர் எதுக்காக அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீதாவுமே சொல்கிறாங்க. சீதா, நீ இவனை தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே சீதாவுக்கு பயங்கர ஷாக்கு. மாமா அது வந்து மாமா எனக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் காதால் கேட்டேன். இங்கே பார் சீதா, இவன் நல்லவனே கிடையாது, இவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன், இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ கண்டிப்பாக நல்லாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே டிராஃபிக் போலீஸ் இருந்துட்டு, சீதா இவங்க யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் தான் என் மாமா, இவங்க தான் என் அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே போலீஸ்க்கு பயங்கர ஷாக் ஆகுது. இவன் தானா, இந்த முத்து தானா? சீதா, இந்த முத்து தான் என்கிட்ட அடிக்கடிக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன்ல, அது இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இங்கே நம்ம சீதா இருந்துட்டு அழுகுறாங்க, தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா இருந்துட்டு, ஏய் யாரை லவ் பண்ணுறதுன்னு கூட உனக்கு விவஸ்தே இல்லையாடி, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், போய் இப்படி ஒரு பொறுக்கியை போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கே, செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை எப்படி அடித்து எப்படி நூக்கி தள்ளி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க, இவன்லாம் மனிதாபிமானமே இல்லாதவன், கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாதவன், இவனை போயிட்டு லவ் பண்ணுற, இங்கே பார் சீதா, இவன் கூட இனிமேல் பேசவே கூடாது, நீ இவன்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான், உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா சொல்கிறாங்க. இப்போ சீதா வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி